நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரோதி வருடம் வைகாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரோதி வருடம் தொடங்கி சித்திரை மாதம் மாதம் முடிய போகுது. அப்போ வைகாசி மாதம் வரப்போகுது. வைகாசி மாதம் வந்தாலே நிறைய சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்க போகிற மாதம். ஒரு பக்கம் சொந்த பந்தத்தில் நல்லது நடக்காமல் இருந்தது, பரவாயில்ல, இப்போ தான் ஒரு பயலுக்கு கல்யாணம் ஆக போகுது, ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் கிடந்தான், இன்னொரு புள்ள ஒன்று இருந்தது, இப்போ தான் நல்லா இடம் ஒன்று அமைஞ்சு கல்யாணம் ஆகுது. இந்த மாதிரி சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு ஃபுல்லாக பத்திரிக்கை வந்து குமிஞ்சு கிடக்கும். அங்கே மோதிரம் போடணுமே, இங்கே காசு கட்டணுமே, இங்கே இவ்வளோ மொய் வைக்கணுமே, அங்கே கிடா வெட்டு இருக்குது, காது குத்து இருக்குது, ஏகப்பட்ட செலவு இருக்கேன்னு காத்துக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. அப்படிப்பட்ட வைகாசி மாதத்தில் சூரிய பகவான் காலசக்கரத்தோட 2வது வீடு தனஸ்தானமான ரிஷபராசியில் இருக்கார். செவ்வாய் மீனராசியில் இருந்துட்டு 18ஆம் தேதி அன்னைக்கு மேசராசிக்கு போகிறாரு. புதன் மேசராசியில் இருக்கார். 11ஆம் தேதி ரிஷபத்துக்கு போகிறாரு. 27ஆம் தேதி மிதுனத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மேசம் 7ஆம் தேதி ரிஷபத்துக்கு, 31ஆம் தேதி மாத கடைசியில் மிதுனத்துக்கு. அப்போ குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். சனி பகவான் கும்பராசிலையும், ராகு மீனத்துலேயும், கேது கன்னிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது. இப்போ இந்த வருட கிரகங்களோட அமைப்பு, மாத கிரகங்களோட மாற்றம், சர்ப்ப கிரகங்களோட ஆதிக்கம், இது எல்லாத்தையுமே நாம் ரொம்ப துல்லியமாக பார்த்து உங்களோட ராசிக்கு வைகாசியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறோம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த வைகாசி மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ராசியாதிபதி புதன் அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்காரு மாத தொடக்கத்தில். அப்போ தனாதிபதி சுக்கிரன் அவரோட சேர்ந்துருக்காரு. அப்போ புத சுக்கிர யோகம் அப்படிங்கிறது கொடுக்குது. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு யோகம். ஏன்னா புத்திகாரகன் புதன் உங்களோட ராசிக்கு அதிபதி, அவர் மறைஞ்சிருக்கார் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து நம்மளோட சிந்தனையில் தடுமாற்றம் இருக்கும். புத்திகாரகனே போய் மறைவிடத்தில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது கிடையாது. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம், இதுதான் ஜோதிட விதி. அதோட சுக்கிர பகவானோட சேர்ந்து புத சுக்கிர யோகத்தையும் இந்த மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தோடு கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு காசு பணத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு மாதமாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னாக்க 11 தேதி வரைக்கும் இந்த அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதல் வருமானத்தை கொடுக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10 ரூபா சம்பளம் கிடைக்குது அப்படின்னா ஒரு 15 ரூபாயா அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஒரு தொழில் செய்கிறேன், தினம் ஒரு 500 ரூபா லாபம் வருது அப்படின்னா ஒரு 700-800 ரூபா கிடைக்கக்கூடிய அமைப்பு. இப்படி தான் சார்ந்த துறைகளில், அதாவது 10 ரூபா சம்பாதிக்கிறவன் அப்படியே லட்சக்கணக்கில் வாரி சுற்றிடுவான் அப்படி சொல்ல வரல. 10 ரூபா சம்பாதிச்சவங்களுக்கு 5 ரூபா கிடைக்கும், 1000 ரூபா சம்பாதிச்சவங்களுக்கு 1500 ரூபா கிடைக்கும். அந்த மாதிரி அவங்கவுங்க சார்ந்த வளர்ச்சி அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும். அதனால் நீங்கள் காசு பணத்தை பற்றி பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. பண பற்றாக்குறை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இல்லை. அதுமாரி குருவோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கே கிடைக்குது. இது ஒரு அற்புதமான ஒரு யோக அமைப்பு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக குரு வந்து சரியில்லாத இடத்துல இருந்துட்டார். அஷ்டம குருவாக இருந்துட்டு இப்போ 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்காரு. ஓடுனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட இடத்துக்கு குரு பகவானே வந்திருக்கார். அப்படிங்கும்போது மிக அற்புதமான யோக பலன்கள் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்குது. பயப்பட வேண்டியதில்லை. அப்போ குருவோட பார்வை அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா உங்களோட ராசியிலேயே விழுவுது. உங்களோட ராசிக்கு குரு பார்வை கிடைக்கும்போது ராசிக்குள்ளேயே கேது இருந்துக்கிட்டு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு வந்திருப்பாரு, உடல் உபாதைகளை கொடுத்துருப்பாரு, ஒரே சோம்பலாக இருந்திருக்கும். முக்கியமான வேலை இருக்கும், உடம்பு ஒத்துழைகளை போட நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படிங்கிறது. காலைல 5 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு நம்ம 4 மணிக்கெல்லாம் அலாரத்தை வச்சுட்டு படுத்திருப்போம். ஆனால் ஏந்திரிக்க மாட்டோம். போட பார்த்துக்கலாம் அப்படின்னு 5 மணி ஆகும், 6 மணி ஆகும், 7 மணி ஆகும். வழக்கம் போல் 7-7:15 தான் ஏந்திரிக்கிறது. ஐயோ 5 மணிக்கு ஏந்திரிக்கணுமே, அதான் முடியலையே போ அப்படின்னு சொல்லிட்டு உடம்பே ஒத்துழைக்காது. ஒரு வெளியூருக்கு போனோம்னா ஏன்டா போனோம், திரும்ப வந்து எப்படா வீட்டில் செத்த படுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அதை எல்லாத்தையும் இனிமேல் சரியாயிடும். ஏன்னா குரு பார்வை ராசிக்கு கிடைக்குது. கேதுவை குருவோட பார்வை கட்டுப்படுத்துது. நீ பேசாமல் உட்காரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷமற்ற பாம்பான கேதுவை குரு கட்டுப்படுத்திடுவார். அப்போ உங்களோட ராசிக்கு கிடைக்கிற இந்த குரு பார்வையால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிற பார்வை தான் பார்க்குறாரு. 5ஆம் இட பார்வையாக தான் உங்களோட ராசியை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது இந்த பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்க எல்லாம் சரியாயிடும். அதுமாரி பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கிடைக்கும். புத்திர பாக்கியம் இல்லை. எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டேன், எத்தனையோ மருத்துவமனைக்கு போயிட்டேன், என்னென்னமோ செலவு பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா புத்திர சோகங்கிறது, புத்திர ஏக்கங்கிறது பெருசு.
ஒரு 4 கல்யாண மண்டபத்துக்கு ஒரு நல்லது கண்காட்சிக்கு போகிறோம், ஒரு நல்லது கெட்டதுக்கு போகிறோன்னா சொந்த பந்தத்தில் 4 பேர் கேட்பான், என்னாச்சு சும்மா இருக்கியான்னு. இதனாலேயே பொது வெளியில் நமக்கு தலைகாட்ட பிடிக்காது. அப்படி ஒரு மன உளைச்சலில் இருந்திருப்பீங்க. இனிமேல் அது நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இதுமாதிரி பிள்ளை ஒழுங்காக படிக்கலை, பிள்ளை ஒரு வேலைக்கு போக மாட்டேங்குது, ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கு, பழக்க வழக்கம் ஒன்றும் சரியில்லை, செருவார் தோஷம் சரியில்லை, இப்படி கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் கூட இதுக்கு மேலே பிள்ளைகளை நினச்சி பெருமைப்படக்கூடிய நேரம் அப்படிங்கிறது வந்துருச்சு. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதோட வைகாசி 7ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிரன் போகிறார். ராசிக்கு 2க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துக்கு வர்ற நேரங்கிறது நல்ல நேரம். தொழிலை விரிவுபடுத்தலாம். தொழில் விரிவாக்க முயற்சியில் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பழைய கடன்லாம் வசூலாகும். அதுமாதிரி நீங்கள் கடன் எண்ணி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கூட அதை அடைச்சி விடலாம். 10 ரூபா நம்மக்கிட்ட காசு பணம் மிச்சத்தில் தான் இருக்கும். அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இதுமாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கலாம். வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்குகிறேன், ஃப்ரிட்ஜ் வாங்குகிறேன், ஒரு புதுசாக ஏதாவது ஒரு பைக் ஒன்று மாற்றலான்னு இருக்கேன், இந்த மாதிரி யோசனை இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே இந்த மாதத்தில் செஞ்சிடலாம். வைகாசி 11 ரிஷபராசிக்கு புதன் வராரு. புதன் குருவோட கூட போகிறாரு. இதுவும் ஒரு அற்புத யோகம். தொழில்ஸ்தானாதிபதியாக புதன் இருக்கார், ராசிக்கும் அதிபதியாக இருக்கார். அவர் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்றாருங்கும்போது சூரியன் குரு 2 பேர்த்தோடையும் இணைகிற நேரம் தான் யோகம். வெளிநாட்டிலேருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இதெல்லாம் உங்களுக்கு அழைப்பு வரும். உங்களோட துறையில் சாதனை படைத்த மனிதர்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்கல்ல, இவனை மாதிரி வளரணும், அவர் தான் பெரிய ஆள் அப்படின்னு அவரையே சந்திக்கக்கூடிய யோகம் கிடைக்கும். அவங்க கூடயே வேலை பார்க்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஒரு நேரம் அப்படிங்கிறது இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம். அப்படி ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட வைகாசி 18ஆம் தேதி வரைக்கும் உங்களோட ராசிக்கு 7வது வீடு மீன ராசியில் செவ்வாய் இருக்கார். அப்போ செவ்வாய் 7ல் இருக்காருன்னா கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதம் போக்குவரத்து நடந்ததுன்னா விட்டு கொடுத்து போகணும். கூட்டு தொழிலில் கூட்டாளிகள் உள்ள கொஞ்சம் சின்ன சின்ன சஞ்சரவு சலசலப்பு வரும், விட்டு கொடுத்து போகணும். 8ஆம் தேதிக்கு மேலே அவர் அஷ்டமத்துக்கு வராரு. 3க்கும் 8க்கும் அதிபதியான செவ்வாய் அஷ்டமத்துக்கு வராருங்கிறது நல்லதில்லை. மனக்கவலை பணக்கவலை இருக்கும். அடுத்தவங்களை நம்பி எந்த தொழிலையும் இறங்காதீங்க. ஒரு தொழில் செய்கிறோன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சால் அதில் 10 ரூபா முதலீடு போடணும். வேலைக்காரனை நம்பி செய்கிறேன், இல்லை கூட்டாளியை நம்பி செய்கிறேன், அந்த வேலை வச்சுக்கக்கூடாது. நமக்கு தெரியணும், யார் இல்லைனாலும் அந்த தொழில் நான் நின்று நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் முதலீடு போடுங்க, விரிவாக்கம் செய்யுங்க, இல்லாட்டி செய்ய வேண்டாம். அது மாதிரி விவசாயத்தில் புது முயற்சிகள் எடுக்க வேண்டாம். அண்டையாளர் வகையில் நிலப்பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருந்துங்க. நிலத்தை அளந்துக்கலந்து வேலி போட்டு வச்சுக்கிறது நல்லது. அதுமாரி ஒரு இடம் வாங்குகிறேன், இடம் விற்கிறேன், எதுவும் இப்போ தொடாதீங்க, தூக்கி ஓரம் போடுங்க. எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கொண்டு ஒரு 1.5 மாதம் போகட்டும், அப்புறம் பேசிக்குவோம். செவ்வாய் பயிற்சி ஆகி ரிஷபத்துக்கு போட்டு 8 விட்டு 9க்கு போட்டு அவர் போய் குருவோட சேர்ந்த பிறகு செஞ்சுக்கலாம். ஒரு 1.5 மாதத்துக்கு புரிய சொத்தை பாகம் பிரிக்கிறேன், சொத்து மேலே கேஸு போடுறேன், ஒரு மேல்முறையீடு செய்கிறேன். இந்த மாதிரி எந்த வேலையும் செய்ய வேணாம். அதுமாரி விவசாயத்துலேயும் பயிர் மாற்றுறேன், கடலை வச்சுருந்தேன், எள்ளு போட போகிறேன், எள்ளு வச்சுருந்தேன், இப்போ நெல் போட போகிறேன், எதுவும் முயற்சி செய்யக்கூடாது. அதுமாதிரி இடம் வாங்கல் கொடுக்கல், இடைத்தரகர் வேலை பார்க்குறது, இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கூடுமான வரைக்கும் எந்த விதமான பஞ்சாயத்துக்கும் போகக்கூடாது. ஒரு இட பிரச்சனை ஒன்று பாசத்தை வாப்பா அளந்து கல்லை போட்டு வருவோன்னு ஒருத்தன் கூப்பிடுவான். நம்ம போவோம், அங்கே அவனுக்குள்ளே அடிப்படி பண்ணிக்கிட்டு நம்ம மேலே கேஸ் எழுத்து விட்ருவானோ. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. இடம் சம்மந்தப்பட்ட பூமி சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைக்கும் போகாமல் இருந்துக்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது. மற்றபடி உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அற்புதமான இடத்துல இருக்கார். ராசிக்கு 6வது வீடு ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி இருக்கார். பகை வெல்லக்கூடிய இடத்துல சனி இருக்கார். அதுக்காக நாமெல்லாம் பகையை தேடிக்கணும்னு அவசியம் கிடையாது. வந்தவன் தானாக விழுந்து போவான். நாம் போய் தேடிக்கிட்டு வம்படி வழக்கு பண்ணிக்கிட்டு நிற்க வேண்டியதில்லை. உடம்புல வியாதி போக்குவரத்து எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. தினமும் குளிச்சு முழுவிட்டு விநாயகர் பெருமான் வழிபாடு செய்யுங்க. உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைகளோட கல்வி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களோட பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் ஒரு 9 ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணுங்கள். இந்த வைகாசி அற்புதமான மாதமாக இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.